ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அகழ்வு பணிகளும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைய தினம் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதை தவிர நேற்றைய தினம் சிசுவின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். உண்மையிலே எவ்வளவு கொடூரம் இங்கு நடந்திருக்கின்றது என்பதற்கு நேற்று ஒரு முக்கியமான சாட்சியாக அந்த எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கூடுகள் மீட்கின்ற பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. அந்த வகையில் அகழ்வு பணிகள் அடுத்தடுத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இடம்பெற்ற 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான வழக்கு எதிர்வரும் 14ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படுகிற நிலையில் அங்கு இது தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அதை தவிர ஸ்கேன் கருவி கொண்டு வந்து அங்கு பல்வேறுபட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்தில் இதன் போது சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த கட்ட அதாவது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் 133 எலும்புக்கூடுகள் அங்கிருந்து அகலப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 147 எலும்புக்கூடுகள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை தவிர நேற்றைய தினம் சிசு ஒன்றின் எலும்புக்கூடு மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியான நிலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது சிசுவையும் கொலை செய்து இவ்வாறு மண்ணுக்குள்ளே புதைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிராக அப்பாவி மக்களுக்கு எதிராக எவ்வாறான கொடூரம் அரங்கேறி இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இங்கிருக்கின்ற தமிழர்கள் சிலராக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லிம் தரப்பாக இருந்தாலும் சரி, அல்லது சிங்கள இனவாத தரப்பாக இருந்தாலும் சரி, இதனை திசை திருப்புவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இங்கிருக்கின்ற சில தமிழர்கள் இந்த மனித புதைகுழிக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதாவது புலிகள் அமைப்பினர் பல பேரை கொன்று குவித்தார்கள். வேறு இடங்களில் புலிகள் அமைப்பினர் கொன்று குவித்த சடலங்கள் இருக்கின்றது. அவற்றை எல்லாம் அப்போது கிண்டி பார்த்தால் எலும்புக்கூடுகள் வரும் என்று ஒரு தரப்பு கூறுகின்றது. இன்னொரு தரப்பில் பார்த்தால் நாடாளுமன்ற உறுப்பினரான ரவு ஹக்கீம் உள்ளிட்ட இந்த முஸ்லிம் தரப்பு கூறுகின்றது புஸ்லிம்களை தான் கொலை செய்து புதைத்தார்கள், அதையும் அகழ்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்றார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் புலிகள் அமைப்பினர் தான், புலிகள் அமைப்பில் சேராதவர்களை இவ்வாறு கொண்டு அங்கு சித்துப்பாத்தி மயானத்திலே புதைத்தார்கள் என்று கூறுகின்றார். அப்படியானால் அந்த சிசுவையும் புலிகள் தான் புலிகள் அமைப்பில் சேரவில்லை என்று கொண்டு புதைத்தார்களா என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு உண்மையும் இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஒரு தரப்பினர். அதாவது இதை சேர்ப்ப வேண்டும், இது எப்படியாவது இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பல்வேறுபட்ட முயற்சிகளில் பல்வேறுபட்ட தரப்பினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம். தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை உலகிற்கு சொல்லுவதற்கு ஒரு முக்கியமாக அமைந்திருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த மனித புதைகுழி அமைந்திருக்கின்றது. இந்த மனித புதைகுழியிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு எலும்புக்கூடுகளும் ஒவ்வொரு செய்தியை ஒவ்வொரு நாளும் இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே சிசு, சிறுவர்கள், பெற்றோர்கள், ஆண்கள் என்று சொல்லி எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதன் ஊடாக தெரிகின்றது. ஆகவே இதற்கு சரியான நீதி வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் ஒரே கோரிக்கையாக இருக்கின்றது. சர்வதேசமும் இந்த அரசாங்கமும் இது தொடர்பாக என்ன செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அது தொடர்பான வீடியோ காட்சிகளை தொடர்ந்து பார்க்க
லைட்டாக பிடிக்கலையா அதுக்கு அஞ்சு நாலு மணி